ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இப்போ சமீபத்தில் ஈரோட்டில் நடந்த மாநாட்டில் ஒரு ஜோதிடர் நட்சத்திர பலனில் ஒரு விஷயத்தை சொன்னாருங்க. நான் சொல்கிறேன், எல்லா ஜோதிடர்களும் வணக்கத்துக்குரியவர்கள், எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அந்த அருளை இறைவன் கொடுத்துருக்கவங்க. ஆனால் அவங்க ஞானத்தில் தான் வேறுபடுறாங்க. அதை நம்ம சுட்டி காட்ட வேண்டிய கடமை கண்டிப்பாக இருக்குது. தவறாக போகக்கூடாதுல்ல. ஜோதிடத்தை மறுக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த அமைப்பில், ஜோதிடமே பொய்ங்க சொல்லி கொடுக்க இருக்கக்கூடிய அமைப்பில் ஒருத்தர் ஒரு ஆதாரம் இல்லாத செய்தி சொன்னாலும் அதை தெளிவுபடுத்த வேண்டியது ஒவ்வொரு ஜோதிடருடைய கடமை. நானே தவறாக சொன்னாலும் அதை யாராவது தெளிவுபடுத்துவாங்க கண்டிப்பான முறையில். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் தாய்மாமனுக்கு ஆகாதுன்னு ஒரு ஜோதிடர் அங்கே பேசினாருங்க. அப்போ நான் எழுந்து கூட அந்த விஷயத்தை அதுக்கு விளக்கம் தாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் திரும்ப அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆவணி மாதத்தில் பிறந்த ரோகிணி நட்சத்திரக்கார பசங்களுக்கு தான் பெண்ணை விட்டுட்டாங்க, சரியா? பையங்களுக்கு தான் இந்த தாய்மாமனுக்கு ஆகாதுங்கிறத ஒரு அமைப்பு சொன்னாங்க. இது சத்தியமாக இது உண்மையே அமைப்பு கிடையாதுங்க. நட்சத்திரத்தில் எந்த பலனும் கிடையாதுங்க. அது முதல்ல. கிரகங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளிச்ச இருளில் தான் பலன்களே இருக்குது. இப்போ தாய்மாமனுக்கு ரோகிணி நட்சத்திரத்துக்கு என்ன சம்பந்தம்? இப்போ புராணத்தை கொண்டாந்து இதை வரக்கூடாதுங்க. ஆன்மீகமும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. கிரக ஆண்டவன் இல்லாமல் கிரகங்கள் இல்லை. கிரகங்களுக்கு ஆண்டவனுடைய ஏவலாள்கள் தான். ஆனால் ஜோதிட பலன்கள்னு எடுக்கும் பொழுது புராணத்தை உள்ளே இருக்கக்கூடாது. இது எதனால் தெரியுமா? ரோகிணி நட்சத்திரம் மாமனுக்கு ஆகாதுங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவுடைய மாமா கம்சன். அவங்க கம்சனுடைய அழிவுக்கு கிருஷ்ணர் பிறக்கிறாரு. இது புராணம். இதை நம்மளோட ஒப்பிடக்கூடாதுங்க. இப்போ 6ஆம் பாவகம் மாமனை குறிக்கக்கூடியது. தாய் மாமனை முதல்ல தாய் மாமனை தான் குறிக்கும் உறவு முறையில். புதனும் தாய் மாமனை குறிப்பார். ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நபருக்கு 6ஆம் இடம் நல்ல வெளிச்சமாகி 6 கிரகம் நல்லா இருந்து புதனும் நல்லா இருந்தால் தாய்மாமன் இவருக்கு நிறைய விஷயங்களை செய்வாருங்க. தாய்மாமனால தான் இவர் முன்னேறவே வருவார். அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அப்பா டம்மியாக இருப்பார். ஆனால் தாய்மாமன் நல்ல ஒரு உதவியாக இருப்பார். தாய்மாமனை பிடிக்கும். தாய்மாமன் நல்ல அவருடைய ஜாதகப்படியும் நடக்கும். இந்த ஜாதகத்தில் மர்மையின் ஜாதகத்தில் நம்ம பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரத்துடைய அமைப்பை, இது ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவருக்கு தாய்மாமனுடைய அமைப்பு அந்த தசாபத்தி வரும்பொழுது தாய்மாமன் நல்ல நிலையில் இருப்பார். ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு தாய்மாமன் ஆகாதுங்கிறது ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். ஜோதிடத்தில் எல்லாமே உண்டு. அவர் ரோகிணியும் பிறந்திருப்பார். 6ஆம் இடமும் கெட்டு போயிருக்கும், புதனும் கெட்டு போயிருக்கும். உடனே புதனையும் 6ஆம் இடத்தையும் பார்க்காம நட்சத்திரம் ரோகிணி இல்லை புராணத்தில் சொல்லியிருக்குல்ல, உடனே சொல்லிடுறது. இந்த மாதிரி தான் பேச வந்தார். நான் எந்திரிச்சேன். எனது மருமகன், என் தங்கை பையன் ரோகிணி தான். அப்போ அந்த அமைப்பில் எனக்கு ஒன்றும் பாதிப்பில்லை. அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு ஜாதகத்தையும் தாய்மாமனுடைய தரத்தை சொல்லலாம். அவங்க எந்த அளவுக்கு உயர்வாக இருக்காங்க, பணத்தில் இருக்காங்களா, ஞானத்தில் இருக்காங்களா அப்படிங்கிற அமைப்பில் சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு பின்னடைவுங்கிறது ஒரு முன்னேற்றமே இல்லாமல், திருமணம் ஆகாமல், இதில் மற்றபடி எல்லா விஷயங்களுமே ஒரு பின்னடைவாக இருந்தால் தான் நமக்கு அதை ஒரு இதாக எடுத்துக்கிறணும். ஓரளவு வாழ்க்கையில் முன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பின் வாழ்க்கையில் ஒரு நல்லபடிய அமைப்பாக வந்தால் கூட அவங்க பாஸ் மார்க்கு தான். எல்லாருமே அம்பானியுடைய அமைப்பாக வர்றதில்லை. அதனால் தேவைக்கு பணம், குழந்தை பாக்கி நல்லபடிய அமைப்பு, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு, இப்படி இருந்தாலே அன்றாட துணிமணி, அன்றாட சாப்பாடு, துணிமணிகள் இப்படி இருந்து சேமிப்பு கொஞ்சம் பணம் அப்படின்னு இருந்தாலே ஒரு நல்ல வாழ்வு தாங்க. அப்போ நான் அந்த இடத்துல சொல்ல வந்தேன், என்னுடைய மருமையை ரோகிணி தான், நான் தாய்மாமன் தான், எனக்கு என்ன குறை சொல்லுங்கன்னு. அவர் என்ன சொன்னார்? ஆவணி மாதம் பிறந்தவனார். என் மருமையை ஆவணி மாதம் பிறந்தவர் தான். இப்போ இதுக்கு தீர்வே இல்லை. அதனால சொல்கிறேன், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்த மாமனாருக்கு ஆகாது, ஆயில்யத்தில் பிறந்தால் மாமியாவுக்கு ஆகாது, அதெல்லாம் நம்ம எடுக்கவே வேணாங்க. கிரகங்களுடைய ஒவ்வொரு 12 கட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு தந்தைனா 9ஆம் இடத்தை சொல்லியிருக்காங்கல்ல, தாய் மாமன் 6, தாய்னா 4, இப்படி அமைப்புகள். அந்த காரக கிரகம் மாமன்னா புதன், அப்பான்னா சூரியன், அம்மாவுக்கு சந்திரன், இந்த மாதிரி அமைப்புகள் இருள் சனியோடு சேர்ந்துச்சுன்னா அவங்க நல்ல பலனே இல்லைன்னு எடுக்கணுங்க. அவங்க கஷ்டப்படவே பிறக்காரன்னு உறுதியாக சொல்லிடலாம், சரியா?
செவ்வாய் கூட பரவாயில்ல, படபடப்பாக தான் தரும். ஆனால் சனி வந்து முன்னேற்றத்தை தரவே தராது அப்படின்னு தான் எடுத்துக்கிறணும். அதனால் ரோகிணியில் பிறந்தால் தாய்மாமனுக்கு ஆகாதுங்கிறது வந்து அது வந்து ஏற்கத்தக்க விஷயம் அல்ல என்பதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு வரும். திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு பண்ணிங்கன்னா ஜோதிடத்தில் எந்த ஒரு விஷயமானாலும் நீங்கள் தெளிவாக கேட்டு பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு வீடியோ சந்திப்போம்.